بسم الله الرحمن الرحيم ألف لام ميم تلك آيات الكتاب الحكيم هدى ورحمة للمحسنين الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة. السلام عليكم ورحمة الله. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. அல்லாஹ் ரமலானை சிறப்பான மாதமாக்கியிருக்கிறான். ரமலானில் நோன்பு நோக்க சொல்லியிருக்கிறான். இஸ்லாத்துடைய இரண்டாவது கடமையான நோன்பு நோக்க சொல்லியிருக்கிறான். ரமலானில் அதிகமாக நன்மை செய்ய சொல்லியிருக்கிறான். ரமலானில் செய்கிற நன்மைக்கு நானே கூலி தரேன், நோன்புக்கு நானே கூலி தரேன், நோன்பு எனக்குரியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நம்ம நோன்பு வைக்கிறது நமக்காக நோன்பு வைக்கிறோம், அல்லாஹுக்காக நோன்பு வைக்கல. அல்லாஹுக்கு நம்ம நோன்பு வைக்கிறதுனாலையோ நோன்பு வைக்காமல் இருக்கிறதுனாலையோ எந்த ஒரு விஷயமும் கூடவும் போகிறதில்ல, குறையவும் போகிறதில்ல. அல்லாஹுக்காக நோன்பு வைக்கலை, நமக்காக நமக்கு அல்லாஹ் கூலி தரணும், சொர்க்கத்தை கொடுக்கணும், நம்ம ரையானுங்கிற சொர்க்க வாசலுக்குள்ளே நுழையணுங்கிற எண்ணத்துக்காக, சிந்தனைக்காக, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நோன்பு வைக்கிறோம். அல்லாஹுக்கு இதில் எந்த ஒரு விஷயமும் கூடவோ குறையவோ போகிறதே கிடையவே கிடையாது. நோன்பு நேரத்தில் கடைசி நோம்பில் அல்லாஹ் ரொம்ப கடைசி 10 ரொம்ப சிறப்பிச்சிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அது ஏன்னு பார்ப்போம். இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகள், அதாவது 21வது நோன்பு வைக்க போகிற அந்த இரவு, 23வது நோன்பு வைக்க போகிற அந்த ஒரு இரவு, 25வது நோன்பு வைக்க போகிற அந்த ஒரு இரவு, 27வது நோன்பை வைக்க போகிற அந்த ஒரு இரவு மற்றும் 29வது நோன்பை வைக்க போகிறக்கூடிய அந்த இரவு. ஏன் இந்த இரவுக்கு இவ்வளவு சிறப்பு, ஏன் இந்த இரவை ரொம்ப சிறப்பானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் இந்த இரவுனா என்ன, முதல்ல எதுக்கு இது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய குரானில் சொல்கிறான். 97வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மகத்துவம் மிகுந்த இரவு அப்படின்னு சொல்கிறான். மகத்துவம் மிகுந்த இரவில் இந்த குரானை நாம் இறக்கினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். மகத்துவம் மிகுந்த இரவுனா என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இந்த இரவில் நாம் இந்த குரானை இறக்குறோம். குரானுங்கிறது என்னென்னா 23 வருடமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயதில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 63வது வயது வரைக்கும் கொஞ்சம் வசனங்களாக அல்லாஹ் குரானை வெளிப்படுத்திக்கிட்டே வந்தான். குரான் ரிவீல் ஆகிக்கிட்டே வந்துச்சு. அதோடைய தொகுப்பு, ஒட்டுமொத்த தொகுப்பு தான் இன்றைக்கி நம்ம குரானாக கையில் வச்சுருக்கிறோம். அப்படிப்பட்ட குரான் முதல்ல எப்போ இறங்குனுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு இரவில் தான் இறங்குனுச்சு. எந்த ஒரு இரவில்? இந்த ஒத்தைப்படை 5 இரவுகள் சொன்னோம் இல்லையா, இந்த 5 இரவுகளில் ஒரு இரவில் தான் அந்த குரான் அல்லாஹ் அருள்னதை அல்லாஹ் முஹம்மது நபிக்கு சொல்கிறான். அது எந்த இரவு அப்படிங்கிறத பர்டிகுலராக அல்லாஹ் சொல்லலை. அதை அல்லாஹ் அறிவிச்சிருந்தா பின்னர் முஹம்மது நபிக்கு அதை மறக்கடிச்சிட்டான். இதுதான் அந்த இரவினுடைய பின்னணி, அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இந்த இரவு நம்ம வழக்கமாக முதல்லே சொன்ன மாதிரி ரமலானுடைய கடைசி நேரத்தில் தான் வருது. அதுவும் ஒத்தைப்படை இரவுகளில் வருது. இதோடைய நேரம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, மகரிபுக்கு பிறகு, அதாவது நம்ம நோம்புலாம் திறந்ததுக்கு பின்னாடி இஸ்ராக்கு அப்புறம் தான் இந்த இரவு துவங்கி காலையில் வைகரை வரைய ஃபஜர் தொழுகிற நேரம் வரைக்கும் இந்த இரவு நீட்டிக்குது. இதுதான் இந்த இரவுனுடைய கால அளவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அது எந்த ஒரு பர்டிகுலரான இரவுன்றதை சொல்லலைங்கிறதுனால இந்த 5 நைட்லேயுமே, 5 இரவுகள்லையுமே, 5 நைட்லேயுமே நீங்கள் ஒத்தப்படையை தேடிக்கிறங்க. அதாவது அந்த சிறந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவை தேடிக்கொள்ளுங்கள். என்ன அப்படின்னா, 5 இரவுலையுமே அமல் செய்யுங்க. 5 இரவுலையுமே அமல் செய்யும் பொழுது அந்த அமலினுடைய வெயிட்டேஜ் எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட 1000 மாதம்னா 83 வருஷத்துக்கு மேலே, 83 வருடம் ஒரு ஆள் ஒரு மனிதர் நின்று தொழுது அல்லது குரான் ஓதி அமல்கள் செஞ்சால் என்ன நன்மை கிடைக்குமோ, என்ன கூலி கிடைக்குமோ, அந்த ஒரு கூலியை அந்த ஒரு நாளில் செய்கிற அமலுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ அந்த ஒரு நாள் நமக்கு என்னன்னு தெரியல. அப்போ 5 நாளில் ப்ராபபிலிட்டியில் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அப்போ 5 நாள் நம்ம அந்த அமலை செஞ்சிட்டோம்னா அது எந்த ஒரு நாளாக வேணால் இருக்கலாம். அப்போ அந்த நாளில் நம்ம அந்த 5 நாள்லையுமே செஞ்சிட்டோம்னா அப்போ அந்த நாளை நம்ம அடைஞ்சதாக கணக்கு வந்துடும். இப்போ ஒரு நாளில் செய்கிறோம், 21வது நைட்டில் செய்கிறோம், 23வது நைட்டில் செய்யலை, திருப்பி 25வது நைட்டில் செய்கிறோம், 27, 29 செய்கிறோம்.
ஒருவேளை அது 23 இருக்கும் பட்சத்தில் நம்ம அமல் செய்யாமல் இருந்துட்டோம்னா அந்த கூலி நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால 5 நாள்லையுமே அந்த அமலை செஞ்சிட்டோம்னா அந்த கூலி நமக்கு கிடைச்சிடும். அல்லாஹ் வந்து அந்த கூலியை கொடுத்துருவான். இது அல்லாமல் மற்ற நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் கூலி தரான். ஆனால் அந்த ஒரு சிறப்பு மிகுந்த மகத்துவம் மிகுந்த இரவு அடையணும் அப்படின்னு சொன்னோம்னா 5 நாளுமே இரவில் உறங்காமல் இருந்து குரான் ஓதுறதுலேருந்து குரானை மனனம் செய்கிறது, மார்க்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசி கலந்துரையாடல் செய்கிறது, தொழுகையில் குறிப்பாக தொழுகையில் ஈடுபடுறது. அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது தொழுகையில். நீண்ட நேரம் நின்று தொழுகையில் தொழுது சஜிதாவில் அதிக நேரம் செலவழித்து சஜிதாவை வந்து அதாவது நமக்கு அல்லாட்ட என்னெல்லாம் நமக்கு வேணுமோ, நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ, அல்ல நமக்கு விரும்பின மனிதர்களுக்கு நம்ம என்னெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் சஜிதாவை நீட்டி தொழுது அந்த இரவை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா அந்த இரவில் அவ்வளோ சிறப்புகள் அல்லாஹ் வந்து சொல்கிறான். கிட்டத்தட்ட விதியே மாற்றப்படுது, கதிரே மாற்றப்படுது, ஒரு நபருடைய தலை விதியே மாற்றப்படுது. அப்படின்னும் போது நம்ம அந்த இரவில் அதிகமாக துவா செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். அதுக்கு அல்லாஹ் வந்து ஒரு தலை சிறந்த துவாவை கற்றுத்தரான். இந்த இரவில் இந்த நைட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை ஓத சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த துவா என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. மறுபடியும் சொல்கிறேன், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. இது பாவ மன்னிப்புக்கான துவாவிலே தலை சிறந்த துவா. இந்த துவாவுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், இறைவனே என்னுடைய பாவங்களை அதாவது பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவனே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இறைவனே பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவனே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அப்படிங்கிறது தான் இந்த துவாவுடைய பொருள். இந்த துவாவை அதிகமாக கேட்க சொல்லியும் கேட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அதனால் அதிகமாக நம்மளும் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதிகமான நம்மளை கேட்டு அல்லாஹ்விடமிருந்து பாவ மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் வந்து உங்களையும் என்னையும் ஆக்கணும். இந்த இரவில் அதிகமான அமல் செய்யக்கூடியவர்களா, இந்த இரவில் அதிகமான பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களா, அதிகமான துவா செய்யக்கூடியவர்களா அல்லாஹ் வந்து உங்களையும் என்னையும் ஆக்கணும்னு அல்லாஹ்ட்ட துவா செய்தவனா என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.